Nobody there? Yes, sir. Okay. So let's start. 30 minutes வந்து கம்ப்ளீட்டாக நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகணும். ஓகே. ஸோ பிஃபோர் ஐ ரியலி ஸ்டார்ட் மியூசிக், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேசிடலாம். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். பட் நேற்றே வந்து நான் ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரடக்ஷன் பண்ணியாச்சு. வாட் இஸ் மெடிடேஷன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மெடிடேஷனில் உட்காரும்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும். அந்த நேற்று வந்து சூப்பரான செஷன், அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள், ரெக்கார்டட் செஷன். இன்ட்ரடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரியல் மோட்டிவேஷன் வரும். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நம்ம சினிமா ஆக்டர் ரஜினிகாந்த் கூட ஆன்மீகம் இது இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வாட்ச் பண்ணலாம். ஆடியோ கேக்குதா? நான் யார், எங்கிருந்து வந்தேன், கேக்குது. இறந்த பிறகு எங்கே Okay, போக போற, கேக்குது. அந்த கடவுள் யார், நான், அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட அபூர்வம். இது நாளும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நாளும் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இத வந்து ஆண்டவன் கொடுத்த பிச்சை, என்னுடைய பிராரப்தம், போற ஜென்மங்கள் நான் செஞ்ச புண்ணியம். நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்றதுலயே நான் பெருமைப்படுறேன். இந்த பணம், பேரு, புகழ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இது வேணுமா இல்ல ஆன்மீகம் வேணுமான்னு சொன்னா நான் ஆன்மீகம் தான் நாடி போறேன். இது எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தலைவர் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இப்போது படம் கூட பண்ணுறாங்க. ஸோ பட் ஓகே, அந்த ஓட்ஸ் வந்து நல்லா இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் தலைவர். ஸோ வி ஹாவ் டு பி, அந்த இன்ட்ரெஸ்ட், பேஷன், கியூரியாசிட்டி இருந்தால் யூ க்ரோ அப் ஈஸிலி. ஏதோ பிளைண்டாக பண்ணால் ஒரே இடத்துல இருக்கும் தவிர க்ரோ பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட், பேஷன், கமிட்மெண்ட் கொடுத்தா தான் யூ வில் க்ரோ எ லாட். ஓகே, குட். அப்புறம் என்னன்னா, அடுத்த இன்னும் ஒன் லாஸ்ட் வீடியோ. Just 1 minute. Every human being born on this planet Earth have three duties or responsibilities or dharma. The first responsibility or dharma of every human being is to realize yourself, to understand who you are. We need to have that self experience of who we truly are. That's our first dharma. And the second dharma is Yeah, who you are. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், we know everything from the book knowledge. புக் நாலேஜில் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். பட் நானும் இன்னும் வரல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தட் இஸ் வாட் who we are truly. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.
Next, second is dharma. our duty, our responsibility towards our family. We have to take care of our family. We have to love our family. And then the third responsibility of every human being is we need to give back to the society. That's our third dharma. Yeah. ஸோ செகண்ட் தர்மா என்ன சொல்கிறாருன்னா, இது ஃபேமிலி விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஹிமாலயாஸ் போகிறது, இது போகிறது எல்லாம் தப்பு. ஃபேமிலி ப்ரையாரிட்டி. ஃபேமிலி பார்த்துக்கணும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இதுவே லைஃப் போனீங்கன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் லிவிங் தி ரைட் வே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஃபேமிலி வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ தார் தர்மா என்ன சொல்கிறாங்க, கிவ் பேக் டு சொசைட்டி. சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணலான்னு ஒரு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னாங்க. ஒரு 3 தர்மா. வெரி குட். ரைட். கந்தன் மியூட். ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ரைட். ஓகே. ஸோ குட். அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு எதுவுமே நான் புதுசாக சொல்ல மாட்டேன். பட் மெடிடேஷனுக்கு ரெடியாக இருங்க. ஒரு 20 மினிட்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ ஹரியாக எந்த தாட்ஸும் இல்லை. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுக்குங்க. இப்போ வந்து எண்ட் ஆஃப் தி டேனால் எந்த தாட்ஸ் இருந்தாலும் ஸ்லோ டவுன் பண்ணுக்குங்க. ஸோ சிட் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸ் யுவர் பாடி, sit comfortably, cross your legs. If you are sitting on chair, make sure your legs are crossed each other at the ankle. So body should be very very comfortable. That is very first requirement. எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக உட்காரக்கூடாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரணும். அண்ட் clasp your fingers. Fingers clasp பண்ணிட்டு keep it on your legs. நெக் வந்து லிட்டில் பிட் இப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங் வந்த உடனே க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் ஐஸ் கம்ப்ளீட்லி. ஜஸ்ட் மைண்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ மைண்ட் கூட ரிலாக்ஸாக பண்ணணும். வாட்ச் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ் ஃபுல்லி. So body and mind is relaxed fully. So you're not your name, you're not personality, male, female, problem, challenges, everything அப்படி பக்கத்தில் வச்சுடுங்க. You're just the body and mind completely relaxed. Relax, relax, relax. No discomfort. Now get your observation. Observation is very powerful. Observe your breathing at the tip of nose, nostrils. Observe the breath, how it enters, how it stays for some few moments, and then exhalation happens. Observe the movement of the breath at the tip of nose, nostrils. Inhalation, exhalation. Connect to the movement of the breath. No gap. கேப் கொடுத்தீங்கன்னா தாட்ஸ்க்கு மேலே போயிடுவேங்க. கேப் இல்லாமல் ஒரு பிரெத்து கூட மிஸ் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் த ஆக்டிவிட்டி. நேச்சுரல் பிரெத், சாஃப்ட் பிரெத், ஈஸி பிரெத்.
எஃபர்ட் இல்லாத அப்சர்வ் பண்ணணும். Don't go behind the thoughts. Be with the breath. பிரெத் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ப்ரீதிங் வந்து ஃபுல்லாக நேச்சுரலாக அலோவ் பண்ணுங்க. செக் பண்ணிக்கங்க, எங்கேயாவது பிரெத்னு ஹோல்ட் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக அலோவ் பண்ணுங்க. ஃப்ரீயாக நடக்கணும். இன்ஹலேஷன், எக்ஸலேஷன். அப்சர்வ் இட் as it is. Don't change the rhythm of the breathing. Relax your mind, relax body. Observe the breathing, natural breathing. Breath movement நேச்சுரலாக இருக்கணும். ரொம்ப பேஷண்ட்ஸாக அப்சர்வ் பண்ணுங்க. நோ ஹரி. பாஸ்ட் பிரெத் இல்லை, ஃப்யூச்சர் பிரெத் இல்லை. இந்த மூமெண்ட்டில் பிரெத்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறீங்களா, அப்சர்வ் பண்ணுறீங்களா, அதுதான் இம்பார்ட்டண்ட். நோ பாஸ்ட், நோ ஃப்யூச்சர், நோ டைம் அட் ஆல். மைண்டு வந்து டான்ஸிங் மாதிரி இருக்கும். டோன்ட் கோ பிஹைண்ட் தி மைண்ட் தாட்ஸ். Focus on the breath. I'm going to play nice music. Notice every bit of the music. The next 20 minutes, the music will make you feel so enjoyable. Be with the breath. No thoughts whatsoever.
Last 1 minute. Don't open your eyes. Enjoy the silence. Silence. Watch, watch, breathing. Natural breath. Keep watching the breath. Breath is your guru. No hurry. பாதி பாதி breathing பண்ணக்கூடாது. Natural full breathing allow பண்ணணும். Watch பண்ணணும். Focus. Last 30 seconds. Is your breath is long or short? Watch it as it is. Don't change the rhythm of the breath. 10 seconds. 5, 4, 3, 2, 1, 0. Don't open your eyes. Keep unclasp your hands, rub together. Keep it on your eyes for 5 seconds. 5, 4, 3, 2, 1, 0. Slowly open your eyes. Just feel the calmness around. அந்த மியூசிக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு see the beautiful world around. So we are back to our physical body. So back to this material world. So carry this uh, a piece of joy. Whatever you felt for 20 minutes, just remember this feeling throughout the 24 hours a day. When you remember this feeling, you will do the same tomorrow also. So always remember whatever you felt for 20 minutes, keep remembering it so that you will be joyful and your practice will go in an increasing manner. Thank you everyone. Ram Prasad, everything okay? Yeah, good. 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 Yeah. Thank you. So I played this short music. So and the music கூட கவனிக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அது நம்ம பாடி மைண்ட் வந்து மியூசிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ சான்ஸ் நம்ம தாட்ஸ் வர சான்ஸே இல்லை. ஸோ இட்ஸ் a கம்ப்ளீட்லி ஸ்டில்னஸ் ஸ்டேட். பாடி ஸ்டில்லாக இருக்குது, மைண்டாக ஸ்டில்லாக இருக்குது. only the natural breath is going in this path, and then you are connected to the music. That's it. So this is a very natural method of meditation given by Gautama Buddha. Ana apana sati. Ana means in breath, apana means out breath, sati means being with it. ஸோ நம்ம வந்து அன்கான்சியஸாக நம்ம பிரெத் மேலே எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. பிரெத் மேலே வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கான்சியஸாக ஃபோக்கஸ் பண்ணால் உங்கள் பிரெத் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வாட் இஸ் மை பிரெத் ட்ரைங் டு டேக் மீ. ஸோ பண்ண என்ன ஆகும்னா உங்கள் பிரெத் வந்து ஷார்ட் ஆகிடும். இட் டேக்ஸ் ஸ்மால் பிரெத்தாக ஓடிட்டுருக்கோம். அதுதான் பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட் அது. ஸோ ப்ராக்டிஸ். ஓகே, அவ்வளோதான். ஐ திங்க் ஐ டுக் 10 minutes எக்ஸ்ட்ரா. கொஷின்ஸ் எதுவுமே இல்லைல்ல? க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
கந்தன் கூட ஜாயின் ஆட்டாங்க. நான் Oh, okay, okay. தேங்க்யூ தீபா. Thank you, Hi thank sir, you. thank you sir. Thank you. கந்தன் ஓகே நல்லா இருக்கீங்களா? Okay, thank you sir. நான் ஜாயின் பண்ணதுல நல்ல சந்தோஷமா இருக்கு சார். இந்த மியூசிக் தாங்க. மியூசிக் இல்லைன்னா சைலன்ஸ்ல பண்றது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ மியூசிக் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நமக்கு வந்து பேஷன்ஸ் வரும். அடடா மியூசிக் போயிட்டு இருக்கு, அந்த மியூசிக் டைம்ல நம்ம உட்காரணும். சைலன்ஸ்ல பண்ணா என்ன ஆகும்னா, ஓகே டைம் எப்போ ஆகும், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, அந்த மாதிரி கேள்விங்க எல்லாம் வரும்ல. ஸோ டெய்லி பண்ணணும், இன்ட்ரெஸ்டாக பண்ணணும். கன்ஃபார்மாக டிசீஸ் எது இருந்தாலும் கன்ஃபார்மாக போயிடும் 41 டேஸில். தேங்க்யூ. Okay, sure. Okay, thank you, Anna. Bye. Thank you. Good night, everyone. Thank you sir. Thank you.